பொதுவா நம்ம வீட்ல ஒரு குழந்தை தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா, அத கண்டிப்போம், அடிப்போம். அப்புறம் 2, 3 டைம் சொல்லி காட்டுவோம். ஆனா, இங்க ஒரு குடும்பமே ஒரு புள்ளைய வச்சு செய்றானுங்க. அதனால அந்த பொண்ணோடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த படமே. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் காட்டுறாங்க. அப்படியே காட்டுனா ஒரு பொண்ணு ஜன்னல் ஓரமா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா, வெளியில பார்த்தா ஹால்ல கலகலப்பா போயிட்டு இருக்காங்க. 4 அண்ணன்ங்க இவளுக்கு. பெரிய அண்ணன் டிப்டா, 2வது அண்ணன் நோட்டா, 3வது அண்ணன் கமல், 4வது அண்ணன் விமல். பெரிய அண்ணனுக்கு தான் இப்ப பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கான். அதனால ட்ரீட் வேணும்னு மத்த பசங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்க. நீங்க திங்கிற தின்னுக்கு நான் போய் பேங்க்ல ராபரி தான் பண்ணிட்டு வரணும்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்கேன். இப்ப உள்ள இருந்து அப்பா வராரு. அப்பா வந்து கண்ணு நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும். ஆனா எல்லாமே நேர்மையான வழியில தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் நம்ம ஹீரோயின் இவ பேரு லீ. இவ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியில வரான். ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா முறைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. 2வது அண்ணன் நோட்டா அவனும் முறைச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறான். டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கு அதை எடுக்கலான்னு போறா. இந்த பெரிய அண்ணன் அதை புடிங்க வச்சுக்கிறான். நீல இதை சாப்பிடக்கூடாதுன்னு. சரி கிச்சனுக்காவது போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கிச்சனுக்கு வந்தா இந்த நோட்டா உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் காலையில் டைம்ல எங்க முகத்துல நீ முழிக்க கூடாதுன்னு. உன் முகத்துல முழிச்சிட்டு போனா தர்தரம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீ போட்டுட்டு இருந்திருப்பான் போல. அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து திரும்புறான். இந்த பொண்ணுடைய கையில சுட்டுருச்சு. என்னாச்சுன்னு கூட கேட்கல. எப்ப பார்த்தாலும் என் வழியில வரதே உனக்கு வேலையா போச்சு. தயவு செஞ்சு எங்க முகத்துல முழிக்காம ஒரு ஓரமா இரு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு இதை தேய்ச்சிட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பாட்டிமா வேலை செய்வாங்களாட்டிங்குது. அவங்க வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்ல ஒண்ணும் இல்ல கொசு கடிச்சிருச்சுன்னு அண்ணனை மாட்டி விடாம சமாளிக்கிறா. அவங்க இவளுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியில வரா. பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் அண்ணன் நோட்டா ஷூ போட்டுட்டு இருக்கான். அண்ணா என்னைய நீங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ரெகுலரா ஒரு ஆட்டோக்கார் வருவாரு. அவரை நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டீங்க. அது இல்லாம என்னோட ஸ்கூல் இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குண்ணா. என்னால நடந்து போக முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்க எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு ஏற்கனவே உடஞ்ச காலு. இந்த காலை வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போய் என் உயிரை விட சொல்றியா? தரித்திரம் பிடிச்சவள என்கிட்ட பேசாத. இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டே நான் ஆபீஸ்க்கு போறேன். எங்கேயாவது போய் முட்டி செத்துற போறேன் அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே நடக்கிறான். அப்பதான் ஒரு காலு தாங்கி தாங்கி தான் நடக்கிறான். சோ அந்த கேட் ஓபன் பண்ணிட்டு இவன் போயிடுறான். இந்த பொண்ணு அப்படியே கேட்டு கிட்ட போறா. இந்த நோட்டா இருக்கான்ல அவன் கார் வச்சிருக்கான். மீதி இருக்கிற 2 பசங்கள அவன் தான் ஸ்கூல்ல விடுவான். அது மட்டும் இல்லாம அந்த 2 பசங்களும் இந்த லீ படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஆனா இவளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எந்த காரணத்தினால இவளை இப்படி எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது இங்க தெரியல. சோ இந்த பொண்ணு வெளியில வந்து நிக்குதா. அந்த கமல் பையன் மட்டும் இவன் மேல கொஞ்சம் கனுசரணை காட்டுவான் போல. இவளையும் நம்ம கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேக்குறான். நிறுத்தியும் கேக்குறான். நீ வரியா உள்ள அப்படின்னு. நான் உள்ள ஏறிக்கிட்டா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க அந்த விமல் பையனும் நோட்டா பையனும் திட்டுறாங்க. எங்க கார்ல ஏறதுக்குலாம் உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. நடந்து வா ஸ்கூலுக்கு அப்படின்னு அந்த விமல் பையன் திட்டிவிட இந்த பொண்ணு அந்த கேட் எல்லாம் மூடிட்டு ஓடுன்னு ஓடி வருது. அந்த 4 கிலோமீட்டர் ஓடி வருது. இந்த ஆனா அந்த ஸ்கூலோட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்ச்மேன் சாத்திட்டு இருக்காரு. எப்படியோ ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல போய் உள்ள போயிடுறா. சோ அந்த வாட்ச்மேனை இவளை திட்டுறாரு. கொஞ்சம் சீக்கிரமா உன்னால வீட்டுல கிளம்ப முடியாதா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதே தாளப்பா போச்சு அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி இவளும் கிளாஸ் ரூமுக்குள்ள போயிடுறா. இப்பதான் ஆக்சுவலா என்னாச்சு அப்படிங்கிற கதை பாஸ்டுக்கு போகுது. இந்த திப்டாவும் நோட்டாவும் சின்ன பசங்களா இருக்காங்க. இந்த கமல் பையன் குழந்தையா இருக்கான். சோ இவங்க அம்மா ஒரு ஜேர்னலிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நேஷனல் டெலிவிஷன்ல. அதனால குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நாணிய வேலைக்கு போட்டிருக்காங்க. சோ இப்ப அந்த நாணிக்கு அந்த அப்பா கிட்ட இருந்து போன் வருது. என்னன்னா அவங்க அம்மா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வராங்களாம். அதனால பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு. இந்த அம்மா இப்ப பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரின்னு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இவங்க அம்மா அந்த நோட்டாவையும் டிப்டாவையும் படுக்க வச்சு கதை புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு திரும்பவும் ஒர்க் விஷயமா போன் வந்துருச்சு. சோ இந்த கதையை இப்ப இந்த நாணி தான் கண்டினியூ பண்றாங்க. எங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. நீங்க வந்துடுறீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த குழந்தைங்கள சாஃப்டா தான் அவங்களும் ஹேண்டில் பண்றாங்க. ரொம்பவும் நல்லாவே பாத்துக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு உடனடியா கிளம்பணுமா. என்னன்னு பார்த்தா ஒரு ஊர்ல வார் நடந்துட்டு இருக்கான். அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். நீங்க உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லி கால் வந்துருச்சு. இவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த அப்பா நீ கிளம்பி போயிட்டீங்கன்னா பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா? உனக்கு உன்னோட கெரியரும் முக்கியம். ஆனா பிள்ளைங்களும் முக்கியம் அப்படின்னு சொல்ல இதுதான் என்னுடைய கடைசி ஜாப். ஆக்சுவலி இதை முடிச்சுட்டு நான் என்னோட ஜாபையே குவிட் பண்ணலான்னு இருக்கேன் நம்மளோட குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்ல இவளும் தன் ஹஸ்பண்ட்க்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் குழந்தைங்களை பாக்குறதுக்கு அந்த நோட்டா ரூமுக்கு போறா. அங்க அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இப்ப நானி கிட்ட வரா. என் ஹஸ்பண்ட் சரியா சாப்பிட மாட்டாரு. அவரை மட்டும் நீ சாப்பிட வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானியை ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்படியே 2-3 நாள் போக நானி அந்த பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஃபுட் இருக்கு. இந்த ஃபுட்டை இப்படிதான் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பியா அப்படின்னு அந்த நானிய இந்த அப்பா திட்டுறாரு. சார் அதுக்கு என்ன எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதனாலதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சா நான் அதை தூக்கி வெளியில போட்டுருவேன் சார். உங்களை விட எனக்கு குழந்தைங்க மேல கன்சர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நான் தான் டென்ஷன்ல ஏதோ உங்களை திட்டிட்டேன் சாரி அப்படின்னு அப்பா பேசிட்டு இருக்கேன். அப்பதான் நியூஸ்ல ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க அம்மா ஜேர்னலிஸ்டா இருக்காங்கல்ல. சோ அவங்க கவர் பண்ண போன அந்த இடத்துல குண்டு போட்டாங்களாம். அதனால அவங்க பாடி எங்க கிடக்குதுன்னே தெரியலையா. அதனால அவங்க உயிர் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா உடஞ்சு போயிடுறாரு. சோ இப்படியே சில காலங்கள் போக இந்த அப்பா இருக்கிறாரு இல்ல அவர் இப்ப நானியவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சோ இப்படியே கல்யாணம் பண்ணி நானிக்கு விமலும் லீ அப்படிங்கிற நம்ம ஹீரோயினும் பிறக்குறாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருக்காங்க. சோ லீ எப்பயுமே மொபைல் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பான்.
அப்படி ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்க நோட்டாவும் டிப்டாவும் வந்து இவளை திட்டிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்பயுமே இந்த பிள்ளைய திட்டிட்டே தான் இருப்பாங்க. அதனால அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, இவனுங்க திட்டிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் அம்மா சொல்றாங்க, யாரு பிரில்லியண்டா இருக்காங்களோ அவங்கள தான் எல்லாத்துக்குமே சுத்தமா பிடிக்காது, அதனால நீ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்பா அந்த அம்மா கிட்ட கார் கீயை கொடுத்து இவங்கள ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு லீ, அந்த அம்மா, நோட்டா, டிப்டா இவங்க 4 பேர் கார்ல போறாங்க. முன்னாடி அம்மா டிரைவ் பண்றாங்க, பக்கத்துல லீ உட்காந்துட்டு இருக்கா, பேக் சீட்ல நோட்டாவும் டிப்டாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவளுடைய ஒரு ஹாபி என்னன்னா வீலாக் எடுக்கிறது, அதை யூடியூப்ல போடுறது. ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு வீலாக் எடுக்கிறா. பின்னாடி அண்ணங்களை கவர் பண்ணலான்னு பார்த்தா அவனுங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ணன்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அம்மா சொல்ல, சரி வாங்க நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க அம்மா கார் ஓட்டுறதை விட்டுட்டு கவனக்குறைவா அந்த வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ணாதனால ரைட் சைட்ல இருந்து ஒரு லாரி வந்து அப்படியே அடிச்சிருது. ஸோ அந்த இடத்துலயே அந்த அம்மா ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான டிப்டா, அப்பதான் அவனோட காலு போயிருக்கு. அது வரைக்கும் இவன் காலு நல்லா தான் இருந்திருக்கு. இதனாலதான் இந்த மொத்த குடும்பமுமே இந்த பொண்ணு மேல இவ்வளவு காண்டில் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வர, இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு வருது. அவங்க அப்பா முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம எப்ப இவங்க 2 அம்மாங்களும் இறந்து போயிட்டாங்களோ அதுல இருந்து இவர் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால இருக்கிற எல்லா சொத்துமே இழந்து இப்போ ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரை குடிக்க அடிமையாகி வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாரு. இப்போ இந்த பொண்ணு அப்படியே சேடா உள்ள வருது. உள்ள வந்து நிக்க கூட இல்ல, பின்னாடியே நோட்டா கத்திட்டே வரான். வாட்ச் எங்க, நான் அந்த நாணி கிட்ட தானே கொடுத்துருந்தேன் வாஷ் பண்றதுக்காக, நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு திட்டுறான். இல்ல அந்த வாட்சோட சந்தில எல்லாம் குப்பை நிறைய இருந்துச்சு, அதுதான் கிளீன் பண்ணி வச்சேன்னா அந்த வாட்ச் எடுத்து நீட்டுறான். புடிங்கிட்டு, எங்க அம்மா கொடுத்த வாட்ச் இது, இதை தொடர்றது கூட உனக்கு அருகதை இல்ல, நீ வேணுனே அவங்கள கொண்டுட்டல்ல, உன்னால எங்க மொத்த பேத்தோட சந்தோஷமுமே போயிடுச்சு, இனி ஒரு டைம் என்னுடைய பொருளை தொட்ட உன்னை கொன்னே போடுவோம் அப்படின்னு அந்த பிள்ளைய அங்க இருந்து தள்ளி விட்டுறான். அந்த புள்ள போய் அந்த பெட் மேல விழுந்துருது. இப்பதான் அழுன்னு அழுவுது. அவங்க அம்மாவோட போட்டோவும் இந்த பொண்ணோட போட்டோவும் அந்த டேபிள் மேல இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படி அழுவுது. சரி இப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே சரிவர பேசாம ஹாய்னு சொல்ல, கமல் மட்டும் ஹாய்னு திரும்ப ரிப்ளை பண்றான். இது இந்த விமல் பையனுக்கு கோவம் வருது. அம்மாவை கொண்டவங்கிட்ட நீ எதுக்கிட்ட பேசுற அப்படிங்க, டே நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கோம், அதனால ஹாய் பைலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த அண்ணா அந்த அண்ணங்காரன் டிப்டா ஜாபுக்கு கிளம்புறானா. அதனால நான் கார்ல போயிடுறேன், நீங்க 5 நிமிஷம் தாண்டா உங்களுக்கு டைம், சீக்கிரம் வாங்கடான்னுட்டு தானே நோட்டா போயிடுறான். அப்பா எங்கடா அப்படின்னு விமல் கிட்ட கேட்க, அப்பா ராத்திரி ஃபுல்லா குடிச்சிருப்பாரு போல, படுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே அந்த பிள்ளையால தான் வந்துச்சு. அவ மட்டும் சரியா அன்னைக்கு நடந்திருந்தானா இந்நேரம் நம்ம அம்மா வந்திருப்பாங்க, நம்மளும் நல்லா இருந்திருப்போம்னு விமல் சொல்ல, இந்த கமலுக்கு கோவம் வந்துருது. எல்லா பழியும் தூக்கி அவ மேல போடாதீங்கடா, எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான், அதுக்காக இவளுக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படின்னு திட்டிவிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இதான அப்பா காலையில 10 மணி ஆகுது, அப்பதான் எந்திரிக்கிறாரு. பார்த்தா ஒரு பேக்கெட் ஃபுல்லா சிகரெட் குடிச்சிருப்பாரு போல, 4-5 பாட்டில் சரக்கு பாட்டில் கிடக்குது. இப்ப ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வந்துருது. இந்த கமல் பையன் அந்த பொண்ணை பார்த்து லைட்டா சிரிக்கிறான். யாரா அந்த லீ பொண்ணை பார்த்து, தன்னோட தங்கச்சியை பார்த்து. இதை இந்த பையனை ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு இருப்பா போல, ஒன் சைடா அவ பாத்துறா. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல லவ் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை முறைச்சு பாக்குறா. சோ அவனுக்கு கமலுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறா. அவனும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப லீயோட கிளாஸ்ல அவங்க மிஸ் 3 பேர் கொண்ட ஒரு குழுவா நீங்க ரெடியா வைக்கோங்க, புது புது வார்த்தைகளை நாளைக்கு எனக்கு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, ஒவ்வொருத்தரும் மினிமம் 100 வார்த்தைகளாவது கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்ப லீ பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, அவ பேரு ஹென்னா. பின்னாடி ஒரு பையன் சுருட்ட முடியா உட்காந்துட்டு இருக்கான், அவன் பேரு பூட்டா. சோ அவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணாதான் அவங்க கூட பேசவே ஆரம்பிப்பான். சோ இப்ப கூட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்றாங்க. இப்போ எங்க உட்காந்து நம்ம படிக்கலாம், புது வார்த்தைகளை கத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண இப்போ எல்லாருமே ஹென்னா வீட்டுக்கு போறாங்க. அங்க வார்த்தைகள் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இந்த பூட்டா ஒரு 2 வார்த்தைகளை சொல்றான், ஒரே பொருளுக்கான மீனிங். அதாவது ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதாவது ஹோம்னா அங்க லவ், அஃபெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும், ஹவுஸ்னா ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்ப லீக் ஒரு யோசனை, ஒருவேளை நம்ம இருக்கிறது ஹவுஸோ, சப்போஸ் நம்ம அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஹோமா கன்சிடர் ஆயிருக்குமே அப்படின்னு ஒரு அந்த ஆழ்ந்த எண்ணத்துக்குள்ள போயிட்டான். சோ திடீர்னு இந்த பசங்க 2 பேரும் அந்த பொண்ணு உழுப்ப இப்ப நைட்டே ஆயிருது. இப்ப ஹென்னா வீட்டுல இருந்து லீவ் வீட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன்னு பூட்டா இவளை ஸ்கூட்டில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதனால அப்பாவுக்கு ஏதோ பிசினஸ்ல லாஸ் போல, வந்த கிளைண்ட் வேற ஒரு ஆஃபீஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க. இதனால சரியான டென்ஷன்ல இருக்கிறாரு. சோ அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். வெளியில அந்த ஸ்கூட்டர் சத்தம், யாருன்னு பார்த்தா பூட்டாவும் லீயும் ஸ்கூட்டர்ல வராங்க. இப்ப லீ இந்த பையன் கூட வந்து இறங்குறது அவங்க அப்பாவுக்கு தப்பா தெரியுது. இப்ப இந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள கூட கால் எடுத்து வைக்கல. அவங்க அப்பா காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு, நீ அன்லக்கின்னு தான் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன் கேரக்டர் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஒரு பையன் கூட வந்து இந்த வயசுல இறங்குற, உனக்கு அவ்வளவு ஆசை இருக்கா, அவ்வளவு இது இருக்கான்னு சொல்லி தப்பு தப்பா ஒரு பெண் கிட்ட எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணும் தான் பக்கத்துல இருக்கிற நாயத்தை சொல்லலாம் அப்படின்னு வாயை திறக்க அதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணு தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு அடின்னு அடிக்கிறாரு, தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்துறாரு, சிங்கமா பேசுறாரு. ஆனா இதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 அண்ணன்கள் யாரு, இந்த கமலை தவிர மீதி 3 பேருமே மேலதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அலற சத்தம் அவங்களுக்கும் கேக்குது. இருந்தாலுமே எந்திரிச்சு போய் ஏன் அடிக்கிறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்ப கமல் வீட்டுக்கு வரான். எங்க லீ அப்படின்னு கேட்க, அவளா அப்பா போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு
உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையாடா, என்னதான் உன் மேல கோவமா இருந்தாலும் இப்படியாடா பண்ணுவீங்க அப்படின்னு திட்டிட்டு அந்த பொண்ணு பாத்ரூம்லயே தான் கிடக்குது. அந்த பொண்ணுக்கு துண்டு எடுத்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு கொண்டுட்டு போய் அவளுடைய ரூம்ல விட்டுட்டாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மாவுடைய நினைவு நாள். அதுக்காக இந்த பொண்ணு 10 எல்லாம் போட்டுக்குது. நைட்டு ஃபுல்லா அடிச்சாரு இல்ல, அதனால நிறைய உடம்புல காயம் இருக்கு. அந்த காயத்தை எல்லாமே மறைச்சிட்டு இருக்கா. சரி வெளியில வர, வெளியில டிப்டா தான் இருக்கான். ஆனா நானும் உங்க கூட வர அம்மாவோட சமாதிக்கு அப்படிங்க 5 பேரும் இப்பதான் உசுரோட இருக்கிறோம். நீயும் திரும்ப எங்களோட காருக்கு வந்து அம்மாவோட நினைவுனால எங்களோட நினைவுனால ஆக்கலான்னு பாக்குறியா? நீ எங்கேயோ போய் தொலைடி, சாப்பாடும் இன்னைக்கு நாங்க செய்யல, நீ பட்னியா கிடந்தாலும் கடை இல்லைன்னா பிச்சை எடுத்து தின்னு அப்படின்னு ஒரு அண்ணங்காரன் சொல்லிட்டு போறான். சரின்னு இந்த பொண்ணும் அவங்க 5 பேரும் அஞ்சலி செலுத்துற வரைக்குமே ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட சமாதிக்கு போறான். அம்மா, உங்களோட புது வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அமைதியா இருக்குல்ல, ஆனா நம்ம வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லம்மா. அப்பா என்ன அடிச்சுட்டே இருக்காரு, அண்ணனுங்க என்ன திட்டிகிட்டே இருக்காங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல. அன்னைக்கு நான் பண்ணது தப்புதாம்மா, ஆனா நீங்க இறந்து போகணும் அப்படி ஒரு மோட்டிவ்ல நான் பண்ணவே இல்லை. அது என்ன அறியாம நடந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட உயிர் போயிருந்தா கூட பரவாயில்லம்மா, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்க, எல்லாரும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றா. பக்கத்திலேயே முதல் மனைவியோடைய உடம்பும் புதைச்சிருக்காங்க. நீங்களாவது சொல்லுங்களேன், அவங்கள என்ன திட்ட வேணான்னு நீங்களாவது சொல்லுங்களேன். எனக்கு அன்பா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு அன்பு வேணும்னு தோணுது, ஆனா ஒரு வார்த்தை கட்டி பிடிச்சி அழு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவ பாட்டுக்கு புலம்பிட்டு அழுதுட்டே இருக்கா. அடுத்த நாள் அவ ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர பார்த்தா அந்த டிப்டா ஏதோ நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு இருக்கான். இந்த மாசம் ரொம்ப கடிபிடியா இருக்கான், அதனால எதுல அமௌண்ட் கம்மி பண்ண முடியும் அப்படின்ற நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். அப்பதான் இந்த லீவ் பொண்ணு அவன் கூப்பிடுறான். இவ்வளவு ஆசையா அண்ணன் கூப்பிடுறான் அப்படின்னு போய் நின்னா, இந்த மாசம் பட்ஜெட் கம்மியா இருக்கு, அதனால அந்த நாணியை நான் நிறுத்திட்டேன், நீ தான் இனிமே வீட்டு வேலை சோத்து வேலை எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இந்த நோட்டா பையன் சிரிக்கிறான். நான் கூட ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்குங்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நடந்து போக ஆரம்பிக்குது ஸ்கூலுக்கு. இந்த கமல் பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீ வா, நீ வந்து கார்ல ஏறி ஏத்திக்கிறாங்க. இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவ ஸ்கூல்ல போய் இறங்குறாள் அந்த கார்ல இருந்து, இதை அந்த லக்கி பாத்துட்டா. சோ இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. அவன் கேங்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே இவளை உசுப்பேத்தி விடுறாங்க. இவளுக்கு என்ன தைரியம் இருந்தா, 10 வயசு தான் ஆகுது, உன்னோட ஆளை மயக்கிறதுக்கு இவ ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லி இது இவளுக்கு சுருன்னு ஏறுது. இவளை இப்படியே விட்டா இவளுக்கு செட் ஆகாது, நான் இவளை வேற வெளியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவ் பொண்ணு பாத்ரூம் வந்திருப்பா. அந்த இடத்த இவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் உனக்கு கேக்குதா அப்படி அப்படின்னு அசிங்கமா கேட்கறாங்க. இந்த பிள்ளை வாய் திறக்கிறதுக்கு கூட விடவே மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்கு கோவம் வருது. அவளை பிடிச்சு தள்ளி விட, என்னையே தள்ளி விடுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து அந்த புள்ள மேலேயே ஊத்திட்டாங்க. அந்த இடத்துல இந்த புள்ள உடஞ்சு அழுகுது. வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லை, இங்கே வந்தா இவளுங்கனால நிம்மதி இல்லை, நான் எங்கதான் போய் தொலைறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கு. இப்படியே அன்னைக்கு ஈவினிங்கும் ஆகுது. திரும்பவும் மழை ஜோன்னு பெய்யுது. லீ ஒரு பேக்கரி பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பூட்டா வரான். ஏன் இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இன்னைக்கு எங்க அண்ணன் கமல் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னு பதில சொல்றான். சரி ஓகே, எப்படி உங்க அண்ணன் 2 வீலர்ல தான் வரப்போறாங்க, அவங்க ஏன் திரும்பவும் நினைச்சுக்கிட்டு நானே உன்னை கொண்டுட்டு போய் வீட்டுல விட்டுறேன்னு சொல்ல இவ்வளவு ஏறிக்கிறான். ஏறி போய் வீட்டுக்கு முன்னாடி இறங்காம அந்த தெருமுனையிலேயே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை இந்த டிப்டா பையன் பாத்துறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்பா சொல்லியுமே நீ தைரியமா பண்ற அப்படின்னு உள்ள போன உடனே இந்த பொண்ணு காச்சு முச்சுன்னு கத்துறான். எதுக்காசரம் அந்த பொண்ணு அந்த பையனோட வண்டியில வந்தா அப்படின்னு சொல்றது கூட விடல. இந்த புள்ள திரும்பியும் அடி வாங்குது அவங்கிட்ட. சோ இப்ப மேல இருந்து கமல் ஓடி வரான். எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவளை சரியான டைமுக்கு போய் பிக் பண்ணல அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அழுதுகிட்டே உள்ள போயிருது. அடுத்த நாள் சோகமா அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அங்க ஹென்னா வரா. இவளை வந்து ஒரு மாதிரி சோகமா தான் பாத்துட்டு இருக்கா. தயங்கி அவகிட்ட, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லதான், கொஞ்ச நாளா தான் நம்ம 2 பேரும் பழகிட்டு இருக்கோம், ஆனா முந்தா நேத்து தான் நீ தலையில கட்டு போட்டுட்டு வந்த, அதுக்கப்புறம் இன்னைக்கு உன்னோட கண்ணத்துல கைத்தடம் இருக்கு, சோ நீ ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா அப்படின்னா என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு எதுவுமே ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. அப்படியே திரும்பி அவகிட்ட, நான் ஒரே ஒரு டைம் உன்னை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. இந்த பொண்ணுக்கு இப்ப தேவை ஒரே ஒரு அரவணைப்பு மட்டும்தான். அது யாருக்கிட்டுமே கிடைக்காதனாலதான் இவளோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வர அவங்க அண்ணனோட ட்ரெஸ் எல்லாமே காய போட்டு வச்சிருக்கா. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அப்பா யார் கூடயோ பிசினஸ் கால் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இவ வரா. இவ வந்து இன்னைக்கு ராத்திரி நான் என்ன சமைக்கணும்னு தான் கேட்கறா. என்கிட்ட இருந்து நீ தூரமா தள்ளியே நில்லு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒன்னாலதான் இந்த மொத்த குடும்பமே இந்த நிலைமையில இருக்கும். நான் பிசினஸ்ல எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எவ்வளவு எஃபர்ட் போடுவோம் தெரியுமா, எல்லாம் என்கிட்ட நின்று பேசுறதுக்கே பயந்துக்குவானுங்க. ஆனா இப்ப பாரு, என் மொத்த பிசினஸும் போயிருச்சு. என்கிட்ட வந்த கிளைண்ட் கூட இன்னொரு கிளைண்ட்டை தேடி போயிட்டான் அப்படின்னா உன்னோட துர்தஷ்டம் எங்க எல்லாத்தையுமே எப்படி ஆட்டி படைக்குது பாத்தியா. உங்க அம்மா மட்டும்தான் என்னுடைய லக்கி கேர்ளு, அவளையவே நீ கொண்டுட்டல்ல, இப்ப வாய் பேசு, இப்ப பேசுன்னு சொல்லி இந்த புள்ளைய திட்ட இந்த புள்ள எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா மொத்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிருது. வீட்டுல சரியான சாப்பாடு இல்ல, வேலை செஞ்சுது. சரி ஸ்கூலுக்கு வந்து கேன்டீன்லயாவது சாப்பிடலான்னு எதையோ வாங்கி உட்காந்துட்டு இருக்கு. முன்னாடி இந்த கமல் பையன் இருக்கான். அவன் இவளை பார்த்து சிரிக்க இவளும் ஒரு ஸ்மைல போடுறான். இதை எல்லாத்தையுமே அந்த லக்கி அண்ட் கேங் பாத்துறாங்க. இவ சாப்பிடுற அந்த சூப்ல மிளகா அரைச்ச சாந்த அப்படியே ஊத்துறாங்க. இந்த குடின்னு கம்பல் பண்ண அதையும் இந்த பொண்ணு குடிக்குது. காரம் ஓவரா இருக்குதுன்னு பக்கத்துல ஜூஸ் குடிக்க போலான்னு பார்த்தா அந்த ஜூஸையும் தட்டி விட்டுறாளுங்க. இது எல்லாத்தையுமே அந்த கமலும் விமலும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஏன் என் தங்கச்சி இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவதான் இவங்களோட தங்கச்சி அப்படிங்கிறது இந்த ஸ்கூல்ல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற மிரட்டி வச்சிருக்கானுங்க. இவளுங்க பண்ற இந்த அழிச்சாட்டியத்தை பூட்டா பார்த்து
பாத்துறான். வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க இவளுங்க எல்லாமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாளுங்க. பூட்டா வந்து திட்டுறான், உங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அப்படியே மாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு திட்ட, எங்க அண்ணன்களை திட்டாத அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான். அப்பயுமே இந்த லக்கி பொண்ணு கம்முன்னு இல்லாம இவளை காலை வச்சு தடுத்து விட்டுறா. இவ கீழே விழுந்துடுறா. இவ விழுந்தது என்னமோ கமல் விமல் முன்னாடியே தான் விழுந்தா. ஆனா அந்த கமலுக்கு கூட ஏதோ மனசுல கொஞ்சம் ஈரம் இருக்கு. அந்த விமல் பையன் இருக்கான்ல, இவ இப்படியே தாண்டா டிராமா குயின், இவளை இப்படி டிராமா போட்டுதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். திரும்பவும் இந்த பூட்டாவுக்கு கோவம் வந்துருச்சு. மனசாட்சி இல்லாதவங்க அப்படின்னு திட்டிட்டு அந்த பிள்ளைய மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பான்ஸ் எடுத்து அந்த காயத்து மேல தொட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து கிளாஸ் பெல் அடிச்சிருச்சு. நீ கிளாஸ் ரூம் போ, லேப் வேற இன்னைக்கு, அதனால அந்த சார் திட்டுவாரு, நான் அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ பஞ்சில வச்சு தொடச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு கமல் வரான். கமல் பின்னாடியே அந்த லக்கி வரா. என்னைய மன்னிச்சிரு, அங்க அத்தனை பேர் இருந்தாங்க, அதனாலதான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்னு சொன்னோட்டி தான் இந்த லக்கிக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறது. சோ அவ அங்க இருந்து அப்படியே போயிடுற. இவளும் பத்து போட்டுட்டு இப்ப லேபுக்கு போறா. லேபுக்கு போனா சார் நீ போய் அந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்றாரு. இவளும் போய் உட்கார்றான். அங்க இருக்கிற பொண்ணு இந்த ஒயரை தூக்கி அதுல சொருவு, சுவிட்ச் பாக்ஸ்ல சொருவுன்னு தான் சொன்னா. அதே மாதிரி தான் இவளும் பண்ணா. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு போல. அங்க இருக்கிற மொத்த லேபுமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சோ எப்படியே எல்லாரும் சேஃபா வெளியில வந்துட்டாங்க. இவளுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. எல்லாம் என்னோட தப்பு தான், என்னுடைய ராசி தான், நான் இப்படிதான் அன்லக்கி அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன சொல்றான்னா, இது ஒரு ஆக்சிடென்ட், எங்கேயோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, அதனால இப்படி பிளாஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு கன்சோல் பண்றா. வீட்டுக்கு வந்து அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணிட்டு இருந்தா அங்க அந்த அப்பா வராரு. என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது ஆச்சா, அங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எதுவுமே கேட்காம, என்னோட 2 பசங்களும் உன் ஸ்கூல்ல தாண்டி படிக்கிறாங்க, அவனுக்கு மேல ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்துச்சா, நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாணம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட லேப் ஃபீஸ் ஃபுல்லாவே நான் தான் பே பண்ணணும், ஏன் இப்படி என்ன படுத்தி எடுக்கிறேன்னு திரும்பி அந்த பிள்ளைய அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அடிச்சு கொண்டுட்டு போய் பின்னாடி பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல அந்த ஸ்டோர் ரூம்ல தள்ளிட்டு, நீ இனிமே வீட்டுக்குள்ள வரதுக்கு தகுதியே இல்ல, உன்னோட இடம் இது மட்டும்தான், வீட்டுக்குள்ள வந்து திரும்பவும் துர்தஷ்டத்தை எங்க கிட்ட பரப்பிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து வந்துட்டான் எங்க அப்பங்காரன். இப்ப கமல் வீட்டுக்கு வரான். வந்த உடனே லீ எங்கன்னு கேட்க, அப்பாவா அவளை அடிச்சு கொண்டுட்டு போய் அந்த ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்டோர் ரூம்ல எல்லாம் பழைய பொருட்கள் இருக்குதுடா, அதுவும் இல்லாம ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவனுங்களை திட்டிவிட்டு அங்க இருந்து போய் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. இவனுக்கு என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரியல. ஆக்சுவலி உன் மேல எந்த தப்புமே இல்லை. ஆனா எப்ப இவங்களால ஒரு விஷயத்த முடிக்க முடியலையோ அவங்களோட கோபம் உன் மேல திரும்ப ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், நீ இனிமே ஸ்டோர் ரூம்ல இருக்காத, நீ போய் குளிச்சுட்டு உன்னோட ரூமுக்கு போன்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ஸ்டோர் ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டு இவன் போயிடுறான். அடுத்த நாள் மனசு கேட்கலையா, திரும்ப அவங்க அம்மாங்களோட சமாதி கிட்ட போய் உட்காந்துக்கிறான். நான் தான் அன்லக்கியாமா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருதான், அதுவும் கரெக்ட் தானம்மா, நான் மட்டும் அந்த ஒயரை சொருவாம இருந்தேன்னா ஆக்சிடென்டே நடந்திருக்காது இல்லம்மா, அப்பாவும் அண்ணன் சொல்றது உண்மைதானே எனக்கு கொஞ்சம் நல்லா தோண ஆரம்பிச்சிருச்சுமா, நான் இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும், நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துட்டு அப்படியே ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து பின்னாடி ஒரு ரயில் வருது. இவளுக்கு சரியா காது கேட்கல, ஏன்னா இவளோட மனசே இவகிட்ட இல்ல. பின்னாடி அந்த ரயில்வேக்கு கொடி கட்டுறாருல்ல, அவரு விசில் அடிச்சுட்டே இருக்காரு, இருந்தாலுமே இவளுக்கு காதே கேட்கல. சோ அவர் அப்படியே ஓடி வந்து இவளை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. இதை எல்லாத்தையுமே சும்மா இல்லாம ஒரு லேடிஸ் வீடியோ எடுத்து அதையும் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ தெரியாதனமா அந்த நோட்டா கிட்ட மாட்ட, இப்ப நோட்டாவும் டிப்டாவும் எங்கேயோ போயிருக்காங்க சாப்பாடுவாங்க, என்னடா இவ பண்ணிட்டு இருக்கா, இவளால மிகப்பெரிய பிரச்சனைடா, அசிங்கடா நம்ம குடும்பத்துக்கு, எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோவமா போறாங்க. போன உடனே இந்த டிப்டா உனக்கு என்னாச்சுன்னு கூட அந்த பிள்ளைய கேட்கல. அந்த பிள்ளைய அழுவுன்னு அழுதுட்டு இருக்கு. உனக்கு என்ன கில்ட்டியா இருக்கா, உன்னாலதான் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, இன்னும் இந்த வீடியோ இந்த ஊர் ஃபுல்லாவே பரவிருச்சு, எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணா எங்களுக்கு உன் மேல கனுசரணை வந்துரும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத, உன்னால மொத்த வாழ்க்கையவே இழந்துட்டு நான் இருக்கேன், இனி ஒரு டைம் இப்படி பண்ண நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த பொண்ணை திட்டதான் செய்யறானுங்க. அப்புறம் அடுத்த நாள் இவ ஸ்கூலுக்கு போறாளா, நடந்துதான் போறேன்னு சொல்றா. ஆனா வழுக்க டைமா திரும்பவும் கார்ல ஏத்திட்டு போறாங்க. கார்ல ஏறின உடனே அந்த விமல் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு எந்த ட்ராக்ல போய் சாகறதுக்கு போற அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறான். சரி இவனுங்க இப்படிதான் நம்மளைய பேசுவானுங்க அப்படின்ட்டு காதுல ஹெட்செட்டை போட்டுட்டு இவளும் போக ஆரம்பிக்கிறா. ஸ்கூலுக்கு போனா புள்ளி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல எதையோ ஒட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த லக்கியன் கேங் வந்துருச்சு. என்னதான் இவ அவளோட தங்கச்சி அப்படின்னாலுமே இவ மேல அவளுக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு தாண்டி உன்னை பத்தி தெரிஞ்சிச்சு, உன்னை பத்தியும் தெரிஞ்சிச்சு, உங்க அம்மாவை பத்தியும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க பர்பஸா இதை வீடியோவா எடுக்க ஆரம்பிக்கிறாளுங்க. இந்த பசங்களும் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க. அதாவது அந்த லக்கி என்ன சொல்றான்னா, உங்க அம்மா ஒரு ஆயமா வேலைக்கு தானே அந்த இடத்துக்கு வந்தா, எப்படியோ அந்த முதலாளி அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவை அப்படியே செட்யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி மொத்த சுத்தி ஆட்டையை போட்டால, இப்ப நீ என்ன பண்ண போற, அந்த அண்ணனுங்க உனக்கு ஒரு வகையில தானே அண்ணனுங்க, ஒருவேளை நீ அப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்ல, இவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசணும்னு இவளுக்கு கோவம் வந்துருச்சு. எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி கீழே சும்மா தான் தள்ளி விடுவா. உடனே ஆக்டிங்க போட்டுட்டா, கை உடஞ்சு போச்சு, கால் உடஞ்சு போச்சுன்னு. இப்ப இந்த நியூஸ் பிரின்சிபல் ரூமுக்கு போகுது. பிரின்சிபல் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம இந்த லக்கிக்கு சப்போர்ட் பண்றாங்க.
அது மட்டும் இல்லாம இவளுங்க வீடியோ எடுத்தாலுங்கல்ல, அந்த வீடியோவை வேற மாதிரி எடிட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் கிட்டையும் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் தான் கத்திட்டு இருக்காங்கல்ல, என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொன்னாலுமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு பிரச்சனையா பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் லேப் எரிச்சேன், அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனேன், அது ஒரு கெட்ட பேரு, இப்போ இந்த மாதிரி புள்ளி பண்ணி இந்த பொண்ணையை நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ பக்கம் எந்த வீடியோ இல்லாதனால இவ தான் குற்றவாளி மாரி நடந்துக்கிறா. சோ அதனால நீ உன்னோட பேரண்ட்ஸை நீ கூட்டிட்டு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில இவ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்ட பூட்டா கிட்டயும் இல்ல ஹென்னா கிட்டயும் புலம்பிட்டே வரா. எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப திட்டுவாரு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்ல நாங்க ஏதாவது வேற வழி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இப்ப அவளோட 2 அண்ணனுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த பிள்ளைய தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இந்த கமல் பையன் இத்தனை நாளா இந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா இருந்தான், நான் இத்தனை நாளா உங்ககிட்ட சப்போர்ட்டா இருந்தேன், நீ என்ன பண்ற, புள்ளி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நாங்க தான் உன்னோட அண்ணன்க அப்படின்னு இந்த ஸ்கூல் ஃபுல்லா தெரியணுமா, உன்னால நாங்க அசிங்கப்பட்டு நிக்கணுமா, தலை குனிஞ்சு நிக்கணுமா, ஏற்கனவே இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்கிறது உனக்கு பத்தாதா அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்துறாங்க. இப்பதான் இந்த பொண்ணு முறையா நான் யாரையுமே புள்ளி பண்ணவே இல்லை, ஈவன் என் பக்கம் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன ஒரு டைமாவது நீங்க பேச விடணும், என் பக்கம் பிரச்சனை இல்லை, ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எப்படியா இருந்தாலும் நீங்க என்னதான் கார்னர் பண்ண போறீங்க, நீங்க போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கு. எப்பயும் ஒரு கார் ஷெட் வழியா தான் நடந்து போவான். அந்த ஷெட்டு கிட்ட உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் பாஸ்ட்ல இவங்க அம்மா கூட பேசினது எல்லாமே நினைச்சு பாக்குறான். அம்மா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு புது வீடு வாங்கிக்கிட்டு நான் அங்க போயிருவேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. இந்த பசங்க எல்லாம் என்னை திட்டிட்டே இருக்கானுங்கம்மா அப்படின்னு சொல்ல, நீ நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும், கெரியர்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு அம்மா சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. வீட்டுல இவ்வளவு பயத்துல உட்காந்துட்டு இருக்கா, அப்பங்கர வந்தானா என்ன சொல்லுவான்னு. கரெக்டா வந்துட்டான், கதை உடச்சிட்டு உள்ள வந்துட்டான். உன்னால ஒரு பொண்ணு அடிபட்டு கீழே விழுந்துட்டாலாமே, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு 7:30 கூட்டிட்டு வந்துட்டே இருக்க, போதும் நீ இனிமே இந்த வீட்லயே இருக்காத, எல்லாமே நாங்க பட்டுட்டோம், இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல, முதல்ல கண்ணீரை அப்படியே நிறுத்து, சும்மா அழுந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கேன், நிறுத்துறியா, என்கிட்ட சண்டை போடு, இப்ப என்னையாடி நானும் தானே உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன், அப்ப என்ன அடிப்பியா, என்ன கீழே தள்ளி விடுவியா, என்ன கொல்லன்னு உனக்கு தோணுதா, அப்படியா இப்படியான்னு கத்தி அந்த பிள்ளையை கீழே தள்ளி விட திரும்பவும் அந்த பிள்ளைக்கு மண்டையில அடி விழுந்துருச்சு. மண்டையில அடி விழுந்துருச்சா, உனக்கு வலிக்குதா, அதே மாதிரி தானே அந்த பிள்ளைக்கும் வலிச்சிருக்கும், இங்க இருந்து நீ வெளியே போயே ஆகணும், இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, போயிட்டு திரும்பவும் இந்த வீட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. திரும்பவும் அந்த கமலை தவிர மத்த எல்லா பசங்களுமே கேட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஆனா எந்த விதமான ஆக்ஷனும் அப்பாவுக்கு எதிராக சொல்லவே இல்லை. சோ இந்த பிள்ளை இந்த அழுதுட்டு இருக்க. இப்ப கமலும் விமலும் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதாவது ஒரு பேக்கரியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பூட்டாவும் ஹென்னாவும் வராங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இவங்க போன் எடுத்து காட்டுறாங்க. அதாவது அந்த சண்டையை மத்த பிள்ளைங்க எல்லாமே வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை இவங்க கிட்ட காட்டி ஆக்சுவலா லீ மேல எந்த விதமான தப்பு இல்லை அப்படிங்கறத இங்க ப்ரூவ் பண்றாங்க. சரி ஓகே, இதை நம்ம கொண்டுட்டு போய் வீட்டுல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் டிப்டாக்டையும் நோட்டாக்கிட்டையும் அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. இப்பதான் கமல் லீ எங்க அப்படின்னு கேட்க அப்ப எப்பயோ அவளை அடிச்சு துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அவளை போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கமல் போறான். இந்த விமல் பையன் எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவனும் எதுவும் கண்டுக்கவே இல்லை, நோட்டாவும் கண்டுக்கல டிப்டாவும் கண்டுக்கல, ரெண்டுங்களும் ஜாலியா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கிட்ட அவளை தேடி வரணும், அவ்வளவுதானே நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாவே இருக்கானுங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட தங்கச்சிடா அப்படின்னு சொல்லி திட்டனதுனால டிப்டா மட்டும் கமல் கூட போறோம். சரி இந்தானே இந்த பொண்ணு ஒரு கார் ஷெட்ல போய் உட்காருவாள், அந்த கார் ஷெட்ல உட்காந்துட்டு இருக்க. அங்க இருந்த 4 பசங்க இவகிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கரெக்டான சமயத்துல அந்த இடத்துக்கு கமலும் டிப்டாவும் வராங்க. சோ கமல் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, டிப்டா வந்து அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க காருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒரு ரவுடி கத்தி எடுத்து இவனுடைய பின்னாடி யாரு டிப்டாவுடைய முதுகுல குத்திட்டான். அவ இப்போ டிப்டாவை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அப்பா வந்துடுறாங்க. இந்த பிள்ளைய டிப்டாவுடைய பக்கத்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க, நடுவில் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. சோ அவங்க அப்பா வந்தது டிப்டா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவனுக்கு பி நெகட்டிவ் பிளட் வேணுமா, அந்த பிளட் இப்ப ஸ்டாக் இல்லையா, சோ அதுக்காக பிளட் தேடி அலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கமல் வந்து நான் லீய பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெட் பக்கத்துல தானே இருக்காங்க, பேசினா எல்லாமே கேட்கும். அம்மா மாதிரி அண்ணனையும் என்னால இழக்க முடியாது, என்னுடைய துர்தஷ்டத்தினால அவனை இழக்க முடியாது, சோ அதனால நானே பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கமல் என்ன சொல்றான்னா உனக்கு 17 வயசுக்கு கீழே இருக்கு, அதனால உன்னால பிளட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, வாழ்வோ சாவோ நான் அண்ணனுக்கு நான் பிளட் கொடுத்துட்டு கூட செத்து போயிடுறேன், என்னால இந்த குடும்பம் இன்னும் ஒரு டைம் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே அப்பா கேட்கிறாரு. சோ அப்பாவுக்கும் புரிய வருது இப்ப பொண்ணு மனசளவுலையும் உடம்பளவுலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறது. பொண்ணு பிளட் கொடுக்கணும்னா அவங்க அப்பா சைன் போடணும்ல, ஏன்னா சப்போஸ் இந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு லீகலா நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி. சோ அதுக்காக அவரும் யோசிக்கிறாரு, சைன் போட்டுறாரு. இந்த பொண்ணு இந்த பிளட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றா. நீங்க எல்லாமே வீட்டுக்கு போங்க, என்ன நானே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டுறா. இந்த அண்ணா டிப்டாவுக்கு ஆபரேஷனும் நடக்குது, இவ பிளட்டும் கொடுத்துட்டா. சோ வெளியில இந்த
4 பேரும் நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. உள்ள இருந்து டாக்டர் வந்து ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, லீய நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கமல் போறான். உள்ள போனா லீ இல்ல. லீ அப்படியே மனசொடைஞ்சு வெளியில போயிட்டு இருக்கா. நம்ம இருக்கிறதுனால தான்டா பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசொடைஞ்சு நடந்து போயிட்டு இருக்கா. இந்த பசங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து தொலைவுறாங்க. லீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா எங்கேயுமே காணோம். இப்பதான் கமலுக்கும் விமலுக்கும் புரியுது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள்ல, இந்த ரூம்குள்ளேயே அழுதுருப்பாள்ல அப்படின்னு அவளோட ரூம்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, எப்படியாவது நம்ம போய் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடு அப்படியே கிராஸ் பண்றா. அந்த சமயம் பார்த்து ஒரு கார் வருது, அப்படியே அடிச்சு தூக்கிடுது. திரும்பவும் பாஸ்ட்டுக்கு போகுது கதை. அண்ணனுங்க எப்பயுமே என்னை திட்டிட்டே இருக்காங்கல்ல, அதனால ஒரு அமைதியான வீட்டை நான் வாங்குவேன். அந்த வீட்டுல அம்மா உங்களையும் நான் கூட்டிக்குவேன், நம்ம 2 பேரும் ஒரே வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அம்மா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அண்ணன்களுக்கு உன் மேல பொறாமை. ஏன்னா நீ இவ்வளவு சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற, அது இல்லாம பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற, அவங்க பேசுனாங்கன்னா நீ எதுவும் திரும்பி பேச மாட்டேன். உன்னோட இந்த கேரக்டர்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்றதுனாலதான் அவங்க திரும்ப உன்னை டார்ச்சர் பண்றானுங்க. நீ தான் இருக்கிறதுல பெஸ்ட் டாட்டர் அப்படின்னு சொன்னது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. இப்பதான் பார்த்தா இந்த சமாதியில உட்காந்து இருக்காங்க. யாரு? நம்ம லீயோட சமாதியில அந்த 5 பேரும், அப்பா 4 அண்ணனுக்கு 5 பேரும் உட்காந்துருக்காங்க. நாங்க வந்து உன்னைய சரியா வளர்த்தல, சரியா பாத்துக்கல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப 5 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு இறந்துருச்சு போல. இப்பதான் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர். அண்ணன்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனா இனிமே உன்னைய புரிஞ்சுக்குவாங்க. அப்பா நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. குடும்பத்துல ஒரு பொண்ணாவது இருக்கணும்ல, அவ தானே குடும்பத்தை நல்லா பார்த்து நடத்துவா. அதனால லீ, நீ அப்பா கிட்டயும் அண்ணன்கிட்டயும் போய் தான் ஆகணும், இது அம்மா சொல்ற, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்பதான் இந்த பொண்ணு பட்டுன்னு கண்ணு முழிக்குது. அதாவது இந்த பொண்ணு இன்னும் சாகல போல, இறுதி அஞ்சலி செலுத்துற மாதிரி இவ கனவு தான் கண்டிருக்கா, இன்னும் உயிரோட தான் இருக்கா. இனிமேவாது இந்த அப்பாவும் இந்த அண்ணன்களும் இவளை புரிஞ்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வீட்டுல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்கள திட்டிட்டே விட்டுறணும், இல்லையா அவங்க கிட்ட பேசாம விட்டுறணும். திரும்ப அவங்க தெரியாம பண்ண தப்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா அவங்க இந்த உலகத்துல வாழ்றதே வெறுத்துருவாங்க. இப்படிதான் ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க. இந்த படத்தை பத்தின உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லீ இருந்த இடத்த நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. வேற ஒரு படத்தை உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். அப்படியே லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.